இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட தருணத்தில் விடுதலை புலிகளினுடைய கையிருப்பில் ஏராளமான தங்க நகைகள் இருந்ததாகவும் அந்த தங்கங்கள் பணங்கள் என்பன இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு அப்போதைய அரசாங்கம் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் குறிப்பாக ராஜபக்சக்கள் அவற்றை கைப்பற்றியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. புலிகளுடைய தங்கம் எங்கே என்ற கேள்வி தொடர்ச்சியாக காணப்பட்டது. விடுதலை புலிகள் இருந்த இடங்களிலும் தற்போதும் புதையல்கள் தோண்டி முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் புதையல் தோண்டும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவ்வாறு புதையல்கள் எதுவும் கிடைக்காத நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த விடுதலை புலிகளுடைய தங்கம் தொடர்பாக தற்போது உத்தியோகபூர்வமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன விடயம் என்று நாம் பார்க்கின்ற போது, இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டதாக இராணுவம் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இவ்வளவு காலமும் தாங்கள் இது தொடர்பாக ஆராய்ச்சியில் இருந்ததாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியின் இருப்பு பத்திரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வளவு காலமும் தாங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை மதிப்பீட்டுக்காக தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் அதிகார சபையினால் அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இலங்கையின் மத்திய வங்கிக்கு அவை மாற்றப்படும் என தற்போது இராணுவமும் போலீஸ் மா அதிபரும் தெரிவித்துள்ளனர். அடையாளம் மற்றும் உரிமை சான்று கிடைத்தவுடன் பொருட்கள் அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பி தரப்படும் என இலங்கை இராணுவம் தற்போது அறிவித்துள்ளது. இது விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்ற தங்கத்தின் முழு அளவா என்பது கேள்விக்குறி. எவ்வளவு கைப்பற்றினார்கள்? இவ்வளவு காலம் கழித்து ஏன் இந்த நகையை தற்பொழுது இவ்வளவுதான் கைப்பற்றினோம், அது மக்கள் அடையாளப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை எனில் மத்திய வங்கிக்கு மாற்றப்படும் என கூறுவது எத்தகைய ஒரு நகர்வை இது காட்டுகின்றது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கைப்பற்றப்பட்ட ஆண்டு காலத்திலிருந்து அவை வெளிப்படாமல் தற்பொழுது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பின்னர் தற்போது போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்படுவதும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதும் பெரும் சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் தொடர்பில் தற்போது பெரும் சர்ச்சை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அவர் போட்டியில் வென்றாலும் அவர் மாநகர சபை உறுப்பினராகவே இருக்க தகுதியில்லாதவர், எனவே முதல்வராக இருக்க தகுதியில்லை என தற்போது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஒரு கருத்தை தெரிவித்தார். இவருடைய பதிவிடம் தொடர்பாக ஏற்கனவே சர்ச்சைகள் காணப்பட்டது. யாழ் மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட இடத்தில் அவருடைய நிரந்தர பதிவிட முகவரி இல்லாமை காரணமாக அவர் அதற்கு அப்பாற்பட்ட பகுதியில் வசிப்பதன் காரணமாக அவருடைய உறுப்புரிமை கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதன்மை வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடுகிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரான அவர் தற்பொழுது விரிவுரையாளர் பதவியிலிருந்து விலகி வேட்பாளராக போட்டியிடுகின்ற இந்த சூழ்நிலையில் அவர் ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி சார்பில் வெற்றியிட்டு யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்றி முதல்வராக விரும்பினார். அவருடைய முதல்வர் பதவி செல்லுபடியற்றதாகும். அவர் ஒரு மாநகர சபை உறுப்பினராக கூட இருக்க தகுதியற்றவர். ஏனெனில் அவர் யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட வதிவிடத்துக்கு அப்பாற்பட்டவர். எனவே அவர் அவ்வாறு வெல்லுகின்ற பட்சத்தில் அவருடைய உறுப்புரிமையை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கையும் முதல்வர் பதவியை இல்லாமல் செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடும் நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வெல்லுகின்ற பட்சத்தில் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுமந்திரன் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன். வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அண்ட புழுகு ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் வடமாகாணத்துக்குத்தான் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ரணில் ஒதுக்கிய நிதியை விட 300 மில்லியன் ரூபாவை குறைவாக ஒதுக்கிவிட்டு
வெறும் 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிவிட்டு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த 5000 மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியதாக மக்களை அப்பட்டமாக வெட்கமில்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கிறது 1 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்வதற்கு 40 மில்லியன் ரூபாவில் இருந்து 50 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று. ஆனால் ஜேவிபி சொல்லுகிறது தாங்கள் ஒதுக்கிய நிதியை வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகளை ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி செய்ய போவதாக. உண்மையில் 1000 மில்லியன் ரூபாவில் வெறும் 20 கிலோமீட்டர் வீதியை மாத்திரம்தான் அபிவிருத்தி செய்ய முடியும். ஆகவே ஜேவிபியினுடைய அண்ட புழுகுகளுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுக்க வேண்டும். எமது மண்ணிலிருந்து ஒரு வாக்கு தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு விழக்கூடாது. மிகுதி அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் அம்பலப்படுத்தப்படும். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். ஒரு அவசரமான பதிவு, என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு ஒரு அவசரமான வேண்டுகோள். 6ஆம் தேதி உங்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கிறது. சோ அண்மையில உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இது ஒரு ஷார்ட்டான வீடியோ. எங்களுடைய நொமினேஷன்ஸ், தேர்தல் நொமினேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நாங்கள் போட்டியிடுகிற இடம் யாழ்ப்பாணம் தேசிய தலைவர் பிறந்த இடத்துல பருத்துத்துறையில மட்டும்தான் ஊசி சின்னத்துல போட்டியிடுகிறோம். பூனகரி அடிவாடு தேசிய தலைவன் வரலாறு வைத்த இடத்துல ஊசி சின்னத்துல போட்டியிருக்கிறோம். முல்லைத்தீவு என்னுடைய தலைவனுடைய வீடு இருந்த இடம், அங்கே ஊசி சின்னத்துல மாந்தை கிழக்கிலையும் துணுக்காயிலையும் போட்டியிருக்கிறோம். 5வது தலைவனை உயிரோடு வாழ வைத்த மண்முனை எரிவில் பற்றில ஊசி சின்னத்துல போட்டியிருக்கிறோம். இந்த 5 இடங்களையும் ஊசி சின்னத்தை நீங்கள் கண்டா கட்டாயம் கூறுவோம். நீங்கள் எனக்கு செய்ய போற உதவி, நான் உங்களுக்காக பாதைகளில் நிற்கிறேன் நினைத்தால் செய்யக்கூடிய உதவி. அதற்கு மாற்றீடாக நான் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய உயிரையும் உங்களுக்காக கொடுப்பேன். ஆகவே உங்களை மன்றாடி கேட்கின்ற ஒரே ஒரு உதவி, பருத்தித்துறை, பூனகரி, மண்முனை எரிவில் பற்று, துணுக்காய், மாந்தை கிழக்கு இந்த இடங்கள்ல என் மக்கள் எனக்கு வாக்கிட வேண்டும் என்ற என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். 2வது, அது தவிர்ந்த இடங்கள்ல எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி உங்களுக்கு தெரியும், சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். ஆகவே அது தவிர்ந்த இடங்கள்ல அந்த சின்னத்தை நீங்கள் கண்டால், முக்கியமாக யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியில, கிளிநொச்சியில நான் உங்கள்ட்ட கேட்கிறது ஒரே ஒரு உதவி, யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, கிளிநொச்சி இந்த பகுதிகளில் சைக்கிள் சின்னத்தை கண்டால் தயவு செய்து சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் இந்த முறை வாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் என்னுடைய ஊசி சின்னத்துக்கு மாந்தை கிழக்கு, மண்முனை பற்று எரிவில், பூநகரி, துணுக்காய், பருத்துத்துறைகள் வாக்கிட்டாலும் சரி, நான் உங்களுக்காக கடைசி வரை போராடுவேன். உங்கள்ட்ட கேட்கின்ற கடைசி உதவி இது மட்டும்தான். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். நேற்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு முக்கியமான சபதத்தை மேற்கொண்டுள்ளார். தமிழர்களினுடைய நீண்டகால இனப்பிரச்சனையை, அவர்களுடைய உரிமையை உறுதிப்படுத்தியே தீருவேன் என ஒரு சபதத்தை நேற்றைய தினம் காலை முகத்திடலில் லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்த போது அவர் அந்த சபதத்தை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக பார்க்கின்ற போது, தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்பாமல் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. தேசிய ஒற்றுமைக்குரிய நேச கருத்தை தமிழ் மக்கள் நீட்டியுள்ளனர். அவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. எனவே தமிழர்களின் அனைத்து வித உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் காலி முகத்திடலில் வைத்து ஒரு சூளுரையை முன்வைத்தார். அதிபாரம் இல்லாத நாடொன்றே எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனவே முன்னோக்கி செல்வதற்கு வலுவான அதிபாரம் அவசியம். அதற்கான முழு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த சூழ்நிலையில் ஊழலற்ற ஆட்சி இடம்பெறப் போகின்றது. அதேபோல் தேசிய ஒற்றுமை எமக்கு மிக முக்கியம். தேசிய இனங்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லாமல் முன்னோக்கி செல்ல முடியாது. கடந்த தேர்தலின் போது தேசிய ஒற்றுமைக்கான பயணத்தில் எம்மை விட வேகமான ஒரு அடியை தமிழ் மக்கள் முன்வைத்துள்ளனர். வடக்கு கிழக்கில் நாம் குறைந்தளவிலேயே அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம். தமிழ் மொழியிலான முழுமையான தொடர்பாடலும் இருக்கவில்லை. அப்படியிருந்தும் வடக்கில் இருந்த பாரம்பரிய கட்சிகள் மற்றும் தலைவர்களை நிராகரித்து தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்துகிறார்கள்.
அது எதனை வெளிப்படுத்துகிறது? அவர்களுடைய தேசிய ஒற்றுமைக்கான தேவையை அது என அனுரகுமார திசாநாயக் அதனை அவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார். எனவே அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்தது தேசிய மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துவது. எனவே அந்த பொறுப்பை நாங்கள் முன்னின்று செயற்படுத்த வேண்டும். தமிழ் மக்கள் முன்னோக்கி வைத்த காலை நாம் பின்னோக்கி எடுக்க வைக்கும் வகையில் ஒருபோதும் செயற்படக்கூடாது. அவர்களுடைய கலாச்சார உரிமை, மொழி உரிமை, பாரம்பரிய காணி உரிமை, இலங்கை பிரஜைகளாக வாழ்வதற்கு அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பாகவும் உறுதிப்படுத்தப்பட்டு நாட்டை மீட்பதற்கான 2ஆம் கட்ட நடவடிக்கைகளாக இது மேற்கொள்ளப்படும் என அவர் இதன்போது சூளுரைத்தார்.